ஏன்னா ஆல்ரெடி ஆதவர்ஜுனா வந்து வில்லிவாக்கத்துல தான் நிக்கிறாரு. அவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுன்ற பிளாட் தான் கார்த்திக் மோகன் ராஜா அங்க நிப்பாட்டி இருக்கிறது. கார்த்திக் மோகன் வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணா நகரோட இப்ப இருக்க எம்எல்ஏ எம்.கே. மோகனோட பையன் தான் கார்த்திக் மோகன். எல்லாரும் நினைக்கலாம் டிஎம்கேவோட பேரை வச்சு ஒரு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஎம்கேவோட பேர் இருந்தாலும் டிஎம்கேல நியூ ஃபேஸஸ் இப்போதைக்கு நிறைய பூஸ்ட் ஆகிட்டு வரதை நம்மளே பார்க்குறோம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு வந்து டிஎம்கேவோட பேரை இன்னும் நிலைப்படுத்தணுன்றதான் ஒரே ரீசன். ஓட்டு போற நீங்க டிஎம் கேட்ட இருக்க ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டை பார்க்க போறீங்களா, இல்ல டிவிகேல இருக்க ஃப்ரெஷ் ஃபேஸஸை பார்க்க போறீங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு. நம்ம கிட்ட வாய் வார்த்தைகளை மட்டும் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. அங்க இருக்க ப்ராப்ளம உடனே சால்வ் பண்ற ஒரு கேண்டிடேட் தான் நமக்கு தேவை. தண்ணி வராம இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். நாங்க போறோம். யார் இந்த கார்த்திக் மோகன்? வில்லிவாக்கம் தொகுதியில் அவ்வளோ பெருசாக நம்பப்படுற ஒரு வேட்பாளர். அண்ணா நகரில் இருக்க வேட்பாளரை தூக்கி வில்லிவாக்கத்தில் போட்டு இப்போ வில்லிவாக்கத்தில் அவர் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வில்லிவாக்கம் மக்களால் எவ்வளோ நம்பப்படுறாரோ அதை விட ஸ்டாலின் சாரால் ரொம்ப நம்பப்படுறாரு. நீ வந்து வில்லிவாக்கத்தில் நிற்கணும் அண்ட் உன்னோட பவரை நீ அங்கே காட்டணும். நீ ஒரு யங்ஸ்டர், எந்த அளவுக்கு நீ அங்கே பவரை காட்டுறியோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஆதவர்ஜுனா வந்து வில்லிவாக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுன்ற பிளாட் தான் கார்த்திக் மோகன் ராஜா அங்கே நிப்பாட்டி இருக்கிறது. கார்த்திக் மோகன் வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணா நகரோட இப்ப இருக்க எம்எல்ஏ எம்.கே. மோகனோட பையன் தான் கார்த்திக் மோகன். கார்த்திக் மோகன் பார்த்தீங்கன்னா பிஇ எம்எஸ் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட ஃபர்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன். வில்லிவாக்கத்தில் ஆல்ரெடி வெற்றி அழகன் 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு 2021. இப்போ 2026 ஏன் வெற்றி அழகனை தூக்கிட்டு கார்த்திக் மோகனை போடுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? எல்லாரும் நினைக்கலாம் டிஎம்கேவோட பேரை வச்சு ஒரு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஎம்கேவோட பேர் இருந்தாலும் டிஎம்கேல நியூ ஃபேஸஸ் இப்போதைக்கு நிறைய பூஸ்ட் ஆகிட்டு வரதை நம்மளே பார்க்குறோம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு வந்து டிஎம்கேவோட பேரை இன்னும் நிலைப்படுத்தணுன்றதான் ஒரே ரீசன். அண்ட் வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. என்னதான் வில்லிவாக்கம்ல இத்தனை நபர்கள் இருந்தாலும் வில்லிவாக்கத்தில் இருக்க பெரிய பிரச்சனை சாக்கடை ரோடு தான். வில்லிவாக்கம் மக்களாகிய நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்க போற 3 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் கட்சியோட லெகசியை காப்பாற்றுறதுக்காக இங்கே வரக்கூடாது. ஓட்டு போற நீங்கள் டிஎம் கேட்ட இருக்க ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டை பார்க்க போறீங்களா, இல்லை ஏடிஎம் கேட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போறீங்களா, இல்லை டிவிகேல இருக்க ஃப்ரெஷ் ஃபேஸஸை பார்க்க போறீங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் வரப்போறவங்க நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில என்னெல்லாம் கிளியர் பண்ண போறாங்க,
நம்ம கிட்ட வாய் வார்த்தைகளை மட்டும் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. அங்க இருக்க ப்ராப்ளமை உடனே சால்வ் பண்ற ஒரு கேண்டிடேட் தான் நமக்கு தேவை. அந்த தண்ணி வராம இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். நாங்க போடுறோம். என்னதான் இவ்வளவு பேர் இருந்தாலும் அங்க இருக்க ப்ராப்ளத்தை உடனே சால்வ் பண்ற ஒரே ஆள் கார்த்திக் மோகன் தான். அதனாலதான் மக்கள் கிட்ட அவ்வளவு வரவேற்பு இருக்கு. நான் இன்னைக்கோ நேத்தோ வரல. சில பேர்லாம் கூட சொன்னாங்க கார்த்திக் இது பண்றது ஓட்டுக்காக அப்படின்ட்டு. ரொம்ப கேவலமா இருந்துச்சு கேட்கறதுக்கு எனக்கு. அதனால வில்லிவாக்கம் மக்களே மறக்காம அங்க இருக்கிற நல்ல கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பிரபலமான முகமா நல்லா பேசுறாரா அது இதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது. அவரு நமக்காக எதனாலும் வந்து நிக்கிறாரா வந்து செய்யறாரான்னு பார்த்துட்டு தான் உங்களோட ஓட்டை நீங்க போடணும். இதே மாதிரி நிறைய ட்ரஸ்டடான நியூஸ் அண்ட் அனாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம டிபிசியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.